Hi friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம ஒரு புது விதமான ஒரு இது பார்த்துருந்தோம். புது விதமான வீடியோவை நம்ம பார்த்துருந்தோம். அதாவது என்னன்னா நம்ம தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ண குளோனிங் டெக்னாலஜி, ஹியூமன் குளோனிங் மூலியமா நம்ம கோட் மூவியில் தளபதி விஜய் சார் நடிச்ச கோட் மூவியில் குளோனிங், ஹியூமன் குளோனிங் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வேற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டோட நான் உங்களுக்காக வந்திருக்கேன். நான் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் வந்து டிடெக்டிவ் மூவிஸ், கிரைம் த்ரில்லர் மூவிஸ்ல துப்பறிவாளன் மூவி, அப்புறம் மற்ற ஃபாரின் லாங்குவேஜ்ல வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ். இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ்னா என்னது, அப்புறம் துப்பறிவாளன் மூவியோட நம்ம தமிழ் சினிமாவோட எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் வர்சஸ் துப்பறிவாள், அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றி பார்த்தலாம். ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்றது நல்லா ஃபாரினில் நல்ல ஒரு ரொம்ப ரீச் ஆன நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு வெப் சீரிஸாகவும் வந்திருக்கு, நிறைய படங்களாகவும் வந்திருக்கு இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ். இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ்னா என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்றது ஒரு ஃபிக்ஷனல் டிடெக்டிவ் ஸ்டோரி. இதை வந்து பிரிட்டிஷ் ஆத்தர் வந்து ஆர்த்தர் கோமன் ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் தான் இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்றது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி. இது இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ், அதை தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிரிட்டன்ல இதை கண்டுபிடிச்சாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து இந்த இன்வெஸ்டிகேட்டிங் கேசஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இது எங்க நடந்திருக்குன்னா ஸ்காட்லாண்ட்ல தான் நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ்ல வர இந்த கேரக்டரோட இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ், இந்த டிடெக்டிவ், இந்த கிரைம்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்காட்லாண்ட்ல தான் நடந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த செகண்ட் பாயிண்ட். அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கேரக்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து இந்த கேரக்டர் ஆஃப் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் 1887 தான் வந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஸ்கார்லெட்ன்ற ஒரு இடத்துல தான் அந்த ஸ்டடி இன் ஸ்கார்லெட் அப்படின்னு இந்த 1887ல ஸ்கார்லெட்ல தான் வந்து இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் முதல்ல அறிமுகமாயிருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து யாரை இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்ற கேரக்டர் வந்து யாரை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பயர்ட் பை இந்த ரியல் லைஃப். இது வந்து ஒரு உண்மையான ஒரு கேரக்டர் இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்றதையே உருவாக்கி இருக்காங்க. ஸோ அந்த உண்மையான கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஜோசப் பெல். இவர் தான் டாக்டர் ஜோசப் பெல். இவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்ற கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க. ஸோ இதை உருவாக்கி இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கடைசி பாயிண்ட், அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து என்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணி கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாரு இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் கேரக்டர்ன்றது பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து மூணாவதா லாஜிக்கல் ரீசனிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாரு. இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் கேரக்டர் வந்து இந்த கேசஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாருன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஷெர்லாக் ஹோம்ஸை பத்தி 5 பாயிண்ட்ஸ் சொன்னேன். உங்களுக்காக நான் அப்சர்வ் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்காக ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் ஷெர்லாக் ஹோம்ஸ் பத்தி. ஸோ இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் தாண்டி இப்போ நம்ம தமிழ் சினிமாவுக்கான தமிழ் சினிமாவில் துப்பறிவாளன் மூவிக்கான இந்த துப்பறிவாளன் மூவி வந்து பாத்தீங்கன்னா வந்து புரட்சி தளபதி விஷால் சார் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. நம்ம மிஷ்கின் சார் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படம் வந்து செப்டம்பர் 14, 2017 ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் துப்பறிவாளன் மூவி வந்து நம்ம இந்த ஷெர்லாக் ஹோம்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்கன்றதை நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். இதுதான் முதல் பாயிண்ட். ஸோ இந்த நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இந்த துப்பறிவாளன் மூவி ஒரு டிடெக்டிவ் மூவி, ஒரு ஃபிக்ஷனல் டிடெக்டிவ் மூவி தான். இதுவும் ரியல் லைஃப்ல நடக்கிற ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியை தான் வந்து இந்த ஷெர்லாக் ஹோம்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணி நம்ம தமிழ் சினிமாவில் துப்பறிவாளன் படம் எடுத்திருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது முதல் பாயிண்ட். அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துப்பறிவாளன் மூவி வந்து நல்ல ஒரு சூப்பர் ஹிட்டான மூவி, நல்ல ரீச் ஆன மூவி, நல்ல பெரிய அளவில் சக்சஸ் ஆன மூவி. இதோட பாக்ஸ் ஆஃபீஸ், இந்த படத்துடைய துப்பறிவாளனுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 31 கோடியிலிருந்து 35 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கு இந்த துப்பறிவாளன் படம். அதை தெரிஞ்சுக்கோங்க. இதான் ரெண்டாவது பாயிண்ட். துப்பறிவாளன் படம் நம்ம தமிழ் சினிமாவில் சக்சஸ் கொடுத்துருக்காரு. மிஷ்கின் சார் சக்சஸ் கொடுத்துருக்காரு. இந்த படம் ஹிட் ஆயிருக்கு. இந்த படம் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு, நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த துப்பறிவாளன் டிடெக்டிவ் மூவிக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த துப்பறிவாளன் மூவில வந்து இன்டர்வல் சீன்ல வந்து நம்ம ஒரு சயின்ஸை யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த
விஷால் சார் சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து மின்னல் வரும், அதுக்கப்புறம் இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இடி இடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து லைட்னிங் வரும், லைட்னிங் அப்புறம் தான் தண்டர் வரும். ஃபர்ஸ்ட் ஏன் லைட்னிங் வந்து தண்டர் வருதுன்றதுனா ஏன்னா வந்து லைட்னிங் வந்து லைட், தண்டர் வந்து சவுண்டு. ஏன்னா எப்பயுமே வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் ஃபாஸ்டர் தென் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஸ்பீடோட லைட் தான் வந்து ஃபாஸ்டா இருக்கும், லைட்டோட ஸ்பீட் தான் ஃபாஸ்டா இருக்கும், சவுண்டோட ஸ்பீட் வந்து லைட்டை கம்பேர் பண்ணுறது ஸ்லோவா இருக்கும். அதனால தான் வந்து லைட் ஃபர்ஸ்ட் வருது, சவுண்டு லேட் ஆகுது. அதனால தான் மழை பெய்யும் போது ஃபர்ஸ்ட் லைட்னிங் வந்ததுக்கு அப்புறம் தண்டர் வருது. ஸோ அதனால the speed of light is faster than speed of soundன்றத இந்த படத்துல துப்பறிவாளன் படத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த சயின்ஸை வந்து மக்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது 3வது பாயிண்ட். அடுத்து 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து துப்பறிவாளன் படத்துல கிளைமேக்ஸ் சீன் வந்து எங்க எடுத்திருப்பாங்கன்னா, துப்பறிவாளன் படத்துல அந்த போட்ல போவாங்க எல்லாரும் அந்த வில்லனை கண்டுபிடிக்கிறதுக்காக. விஷால் சார் அவங்கலாம் வந்து போட்ல போவாங்க. அது அந்த எந்த இடம்னா வேற எந்த இடமும் கிடையாது, அது வந்து பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அது பிச்சாவரம்ன்றது கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு இடம். அது அந்த பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல தான் துப்பறிவாளன் படத்தோட கிளைமேக்ஸ் சீன் எடுத்திருக்காங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஷெர்லாக் ஹோம்ஸ்ல நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் கேசஸ் வந்து ஸ்காட்லாண்ட்ல நடந்துச்சு. அதே மாதிரி துப்பறிவாளன் படத்துல வர இந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல தான் இந்த துப்பறிவாளன் படத்தோட கிளைமேக்ஸ் சீன் ஷூட் பண்ணாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது 4வது பாயிண்ட். அடுத்து 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய சீக்வல்ஸ் வந்துச்சு. ஷெர்லாக் ஹோம்ஸ் பத்தி நிறைய 3 ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு, நிறைய படங்கள் வந்திருக்கு, நிறைய வெப் சீரிஸ் கூட எடுத்திருக்காங்க ஷெர்லாக் ஹோம்ஸ் பத்தி. ஆனா துப்பறிவாளன் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் துப்பறிவாளனுடைய சீக்வல் துப்பறிவாளன் பார்ட் 2 பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அது அடுத்து நம்ம நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா துப்பறிவாளன் படத்தோட பார்ட் 2 அடுத்த பார்ட்டை பத்தி எந்த அப்டேட்டும் ஆனா அது நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. ஸோ இதுதான் 5வது பாயிண்ட். ஏதானாலும் துப்பறிவாளன் படத்துக்கு சீக்வல் இன்னும் வரலன்றது நினைக்கும் போது ரொம்ப டிசப்பாயிண்டா இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. இதான் 5வது பாயிண்ட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸை பத்தி 5 விஷயங்கள் நான் அப்சர்வ் பண்ணி உங்களுக்காக சொன்னேன். அதே மாதிரி துப்பறிவாளன் படத்துக்கும் 5 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்ததுல ஸோ துப்பறிவாளன் படம் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி. அதே மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஃபாரின்ல எடுக்கப்பட்ட ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரின்றதை தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை பார்க்கலாம். ஸோ உங்களுக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டு நான் புது கண்டென்ட்லாம் யோசிச்சு உங்களுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். நம்ம தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் புதுசு வித்தியாசமாக ஒரு வீடியோ கொண்டு போகலான்னு சொல்லி உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை மறுபடியும் பார்க்குறேன். ஸோ உங்களுடைய லெவன் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்து நான் ஒரு வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் கிளம்புறேன். ஸோ இந்த உங்களுடைய லெவன் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. நீங்கள் நிறைய லெவன் சப்போர்ட் கொடுக்குறீங்க, நீங்கள் நல்லா வீடியோஸ் பார்க்குறீங்க, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய லெவன் சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போன்ற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் நான் இது உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் இப்போ கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.